நாம எதிர்பார்த்தோமா மாப்பிள? ம் அண்ணமையிலுக்கு இவ்வளவு பெரிய இடம் அமைன்னு. ஆமாச்சான், அன்னமயில் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, வருஷ நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க. நம்ம களத்து வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு பொருத்தம் மட்டும் சரியா இருந்துடுச்சுன்னா மாப்பிள, அண்ணமையில் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு திருவிழா மாதிரி நடத்தி முடியா? ஏப்பா ஏய், பார்த்து போப்பா. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, குறுக்கால ஏதோ வந்துருச்சு. சரி சரி, பார்த்து கவனமா போ. சரிங்க. சரி. ஆ ஏன் மச்சான், குடும்பம் எப்படி மச்சான்? களத்து வீட்டு கண்ணியத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத குடும்பம் மாப்பிள. அப்போ அன்னமயில் நம்ம வீட்டில் இருந்ததை விட அங்கே ஒரு படி மேலேயே வச்சு பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆ, ஆ. ஆமாச்சான், மாப்பிள்ளை என்ன பண்ணுறாராம்? பெங்களூர்ல ஏதோ ஒரு கம்பெனியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காராம். சம்பளம் மட்டும் 50-60 வாங்குறாராம். ம் அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய சம்பாதிச்சக்காரரா? அந்த குடும்பத்து பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போய் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. 8 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். இருந்தாலும் சொந்த காலில் தான் நிக்கணுங்கிற மாப்பிள்ளையோட எண்ணத்தை பாராட்டணும்ல. ஆமா ஆமா ஆமா. தம்பி, வருஷ நாட்டு பக்கம் போயிருக்கியாப்பா? இனிமேல் போய் தானே ஆகணும். போய் பழகிக்கியா? சரிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் அங்கிட்டு இங்கிட்டு நீ தானே கூப்பிட்டு போயிட்டு வரணும் ஜீப்ல. கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போறேன். இனிமே என் மகளுக்கு ஏன் தயவு தேவையோ இல்லையோ, டிரைவர் ஓன் தயவு முக்கியமா அவளுக்கு தேவை. ஆகட்டுங்க. இனி அண்ணமையில் இருக்க போறது என் தெய்வல தான். போப்பா, பார்த்து வேகமா போ. வேகமா தானே போறேன்.